நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு எனக்கு போய் இப்படி போங்கடா, வாழ்க்கையை வெறுத்து போச்சா. உங்களையே என்னால் நம்ப முடியலண்ணா. யாரத்தான் நான் நம்புறது? யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு, யாரை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு. அண்ணா, நான் உன் தங்கச்சின்னு வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா? சட்டன்னு உன் கையை அறுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா என்கிட்ட இது தப்புன்னு சொல்ல உனக்கு தோணலையா அண்ணா? உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அண்ணி ஒன்று கேட்டா பண்ணியிருக்கேன். நானா தானப்பா பண்ணேன். இது தப்பு வேணான்னு நான் நான் உன்கிட்ட சொல்லுமா? ஆ? ஒருவேளை இது அவனுக்கு நிஜமான சந்தோஷம்டா. பண்ணிட்டு போ. நான் குறுக்கடிக்க வேணாண்டு தான் நான் கையை வெட்டிக்கிட்டு. அண்ணா, ஏமாம்மா, நீ செத்து போன பிறகு நாங்கள் சந்தோஷமா இருப்போம்னு நினச்சேன் மாமா. உன் முன்னாடி நிற்கவே எனக்கு அசிங்கமாக இருக்கு மாமா. என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறத தவிர வேறு எதுவும் சொல்ல தோணலை. ஆண்டாள் என்ன மாமா, ஆண்டாள் இப்போ வந்த பொண்ணு. உனக்கு எனக்கும் நடுவில் அதை விட பெரிய நட்பு இருக்கு மாமா. அப்புறம் எதுக்கடா இப்படி ஒரு காரியத்தை பண்ணன்னு கேட்குறல்ல? தெரில மாமா, தப்பு தான், தெரிஞ்சே பண்ண தப்பு தான். என்னமோ ஒரு இதில் பண்ணிட்டோம். யாரும் மாமா தப்பு பண்ணாங்க? உன் தங்கச்சியும் உன் மாப்பிள்ளையும் தானே. ரெண்டு தட்டு தட்டி புத்தி சொல்கிறத விட்டுட்டு மாமா, எனக்கு நீ வேணும் மாமா. நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லு. அண்ணா, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. மாமா சொல்லு மாமா. உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. நான் எதையும் வாயை திறந்து சொல்ல மாட்டேன். I love you.
ஆண்டவளே, என் மாமா மகளே. அண்ணன், என் மனசுல இருந்து அழுகிற நான் தூக்கி போட்டுடுறேன். என் அண்ணன், என் குடும்பம், இது மட்டும்தான் என் மனசுல எப்பவுமே இருக்கும். இதுக்கப்புறமும் உனக்கு ஒரு அவமானமும் அசிங்கமும் வர மாதிரி சத்தியமா நான் நடந்துக்க மாட்டேன்னு. எப்பவும் போல என்ன சின்ன புள்ளையா நினைச்சு நான் பண்ண தப்ப மன்னிச்சிருந்தேன். இனிமே என் மனசுல வேற எந்த நினைப்புக்கும் இடம் இல்ல. என் கல்யாணம் உன் விருப்பம். நீ யாரு சொல்றியோ அவனுக்கு நான் கழுத்தை நீட்டுறேன்னு ப்ராமிஸ். அண்ணே, என்ன நம்புறல? டேய், என்ன நம்பாம வேற யாரடா நம்ப போறேன் நான்? மாமா, ஆண்டாள் சொன்னாதான் நானும் சொல்ல போகிறேன். எனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் மாமா. உசுரோடு இருக்கிற வரைக்கும் உன் நண்பனாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் பெருசில்லை மாமா. இந்த தப்பை இன்னொரு தடவை நான் பண்ண மாட்டேன். இன்னொரு நம்பிக்கை துரோகம் என்னால் நடக்காது. நான் செத்தாலும் சாவேன ஒழிய உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு மாமா. எல்லாத்தையும் என் மனசுல இருந்து நான் தூக்கி போட்டேன். உன் பழைய மாப்பிள்ளை எப்பயும் இருப்பேன். இது சத்தியம் மாமா. கடவுளே, எங்களை இதுக்கு மேலேயும் சோதிக்காம இருப்பா. எப்பயும் போல நாங்கள் இப்படி இருக்கிற மாதிரி சந்தோஷத்தை கொடுப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்னாச்சு அழகரு? எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா. என்னாச்சு? பண்ண தப்புக்கு மாமாட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. அவ்வளோதான்க்கா. அவ்வளவுதானா? ஏய் அழகரு, நானும் ஆண்டாளும் பிரிஞ்சிட்டோம். மாப்ள ஆமாடா, குடும்பம் தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி காதெல்லாம் பெருசா தெரிலடா. அப்புறம் ஏன்டா அழுவுற? ஆனாலும் வலிக்குதுக்கா. இதுதான்க்கா சரி, இதுதான். ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கா. வருத்தப்படாத அழகரு, எல்லா கஷ்டமும் பழகிடும். இன்னைக்கு கஷ்டமா இருக்கிற விஷயம் நாளைக்கு யோசிச்சு பாக்குறப்போ கஷ்டமா இருந்தாலும் அன்னைக்கு ஒரு கரெக்டான முடிவு எடுத்தோன்னு ஒரு சந்தோஷத்தை தரும். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் சில சமயத்துல வாழ்க்கை பூரா நம்மள அழ வச்சிரும். நீயும் ஆண்டாலும் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு அது கஷ்டமா தெரிஞ்சாலும் பின்னாடி யோசிச்சு பார்த்தா நம்ம பண்ணது சரிதான்னு புரியும். ஆனாலும் அழுகையா வருதுக்கா. அழகரு, அழுது தீத்துரு, மனசு லேசாயிரும். அழகரு, மாப்ள அழாத மாப்ள. மாப்ள ஆமா வர்றாரு. நான் வரேன் மாப்பிள்ள. ஹாஸ்பிட்டலில் ஊசி போடணுமா? நம்ம சாயந்தரம் பார்ப்போம். சரி மாமா. மாப்ள நீ அக்கா கூப்பிட்டு கிளம்பு, நான் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். அண்ணா சொல்லுப்பா. ஒரே ஒரு நிமிஷம், நான் அழகரை பார்த்துட்டு வந்துடுவா. இல்ல வேணான்னு சொன்னா வேணாம். சரிப்பா, போய் பார்த்துட்டு வா.
அழகர், ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு வா. சாரி. எதுக்கு? நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் வேணும்னு முடிவெடுத்தோம். வேணான்னு முடிவெடுக்கிறப்போ நானே முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என் மனசில் என்ன நினச்சேனோ அதை தான் நீயே முடிவு பண்ணியிருக்க. ஒருவேளை நம்ம காதல் நடந்திருந்தா அது அண்ணனுக்கு பண்ற பெரிய துரோகமா இருந்திருக்கும். அண்ணனுக்கு நான் நல்ல தங்கச்சியா நடந்துக்கிட்டேன். ஆனா உன்கிட்ட நான் நியாயமா நடந்துக்கல அழகர். உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். எனக்காக உயிரை கொடுக்க துணிஞ்ச உனக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல. சாரி அழகர். நடக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா ஆசைப்பட்டிருக்க கூடாது. உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்க கூடாது. சாரி அழகர். நீ மட்டுமே தப்பு பண்ண மாதிரி பேசுகிற. நானும் தான் தப்பு பண்ணியிருக்கேன். மாமாக்கு முன்னாடி வேற எதுவுமே முக்கியம் இல்லை தான். ஆண்டாளு, ம். நடக்குது நடக்கலை அதெல்லாம் வேற விஷயம். ஆனாலும் நீ என்னை நேசிச்சது உண்மை தானே? அதுல உனக்கு சந்தேகம் இருக்கா? இல்லை ஆண்டாளு, வாயால் ஒரு தடவை கேட்கணும். இந்த உலகத்துல முதலும் கடைசியுமா நான் ஆசைப்பட்ட ஒரே ஆள் நீதான். இது போதும் ஆண்டாளு, வேற எதுவும் வேண்டாம். நீ கிளம்ப ஆண்டாளு. இன்னும் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசினா நல்லதுன்னு பயமா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ கிளம்ப ஆண்டாளு. இன்னும் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசினா நல்லதுன்னு பயமா இருக்கு. அழகர், தப்பா எடுத்துக்காத. இ- இ- இந்த மோதிரம் எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுவியா? என்ன பண்ணணும்? நீ சந்தோஷமா இரு ஆண்டாளு. நீ சந்தோஷமா இருக்கின்ற ஒரே ஒரு நினைப்பு போதும் என் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்றதுக்கு. வர அழகர்.
வச்ச வாழைய அருவாதி விரிச்சு. என் தங்கச்சியை காதலிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு உங்கள் அண்ணன் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அதை சொன்னா ஒத்துக்குவாரா? எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஆண்டாளு, எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லு. ஏகாலம் உருட்டுற ராயகட்ட சிதறுது மனுஷ மக்க. அழகர், ம், நாம வாழ்க்கை பூரா சேர்ந்திருப்போமா? கண்டிப்பாக. எப்படி சொல்ற? தோணுது. தோணுதுன்னா? ஆமாம், எனக்கு தோணுனா அது நடக்கும். அட மண்ணு மேல மீன தூக்கி போட்டு இன்று மனுஷங்க மோதுர ஜல்லிக்கட்டு. கத்தி மேல உசுர சாத்தி வச்சு இந்த பாவி வய மக்க கூத்தவாறு. ஏவானம் பூமி இங்கு மோதிகிச்சு வச்ச வாழைய அருவாதி